10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக லெபனான் மற்றும் மத்திய கிழக்கில் சக்தி வாய்ந்த நபராக இருந்து வந்த நஸ்ரல்லா கொல்லப்பட்டது மத்திய கிழக்கு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் யூதர்கள் மீது நடந்த பல கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்ட நஸ்ரல்லா இஸ்ரேலின் மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் நீண்ட காலமாக இருந்து வந்தார். ஈரானை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உச்சபட்ச தலைவரான அலி கமேனி நஸ்ரல்லா இறந்தது தனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதல் குறித்த தனியார் ஊடகத்தில் பேசிய இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவான் அசார் ஈரான் தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் மனிதகுல வரலாற்றில் யாரும் செய்யாத வகையில் 181 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக இஸ்ரேல் மீது ஈரான் பயன்படுத்தியுள்ளது. பல நூற்றுக்கணக்கான உயிர்களை அழிக்கும் திறன் கொண்டவை அந்த ஏவுகணைகள். உலகளவில் மிகச்சிறந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு வைத்துள்ளதால் இஸ்ரேல் பாதுகாப்பாக உள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் நட்பு அரபு நாடுகளின் உதவியால் ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் தப்பித்ததாக தெரிவித்தார். ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலிய விமான தளங்கள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்று விளக்கிய அவர், ஈரானின் பினாமிகளான ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா கடுமையாக பின்னடைவுகளை சந்தித்து உள்ளதால் ஈரான் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இஸ்ரேல் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்கிறது. ஆனால் ஈரான் போன்ற நாடுகள் இருப்பதால் நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்று கூறினார்.